ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கவின்லோ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபுல் டீப் க்ளீன் ஃப்ரிட்ஜ் அது நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலான்னா, இட்லி தோசை மாவு நான் எப்படி மேக் பண்ணுவேன், நான் எப்படி அதுக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இங்கே நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் தான் கடையில் இட்லி அரிசி வாங்குவேன். இல்லைன்னா நம்ம ரேஷன் கடையில் இட்லி அரிசி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு டைம் ஒரு சமயம் இட்லி அரிசி போடுற மாதிரி குண்டாக அரிசி இருக்கும், அது போடுவாங்க. ஸோ அது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அந்த டைமில் அது போட்டாங்கன்னா அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எனக்கு நான் ரொம்ப 10 நாள் 15 நாள் வச்செல்லாம் மாவு ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். மினிமம் ஒரு 4 days, இஞ்சி போனால் ஒரு 5 days. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் ஒரு 6 daysங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாக சொல்லணுன்னா, எந்த பிராண்டை விடையுமே எனக்கு இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப பிடிக்கும். அது உபரி அதிகமாக ஆகும். ஸோ இப்போ பாப்பா பிறந்ததுலேருந்து அதை எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் நான் இப்போ காட்டில் அங்கெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு பல்காக 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வாங்கி பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு அது உபரி நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நந்தி சம்டைம்ஸ் அது கிடைக்கலாம், நந்தி. அப்புறம் எங்கள் ஊரில் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க உளுந்து நேம் இந்த கண்ணா பிராண்டு. இந்த பிராண்டு தான் ரொம்பவே நல்லா இருக்குது, நந்தி விடவே நல்லா இருக்குது. உபரியும் நல்லாவே ஆகுது. ஸோ நீங்கள் மாவு அரைக்கும் போது இட்லி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 1/4 பங்கு இல்லைனா ஒரு பாதியே நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி அந்த பூ மாதிரி இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அந்த பச்சரிசி ரொம்ப டக்குன்னு மயஞ்சிரும். அது கொஞ்சம் மயிற ஸ்டேஜுக்கு முன்னாடி எடுத்தோன்னா தோசை முருகலாக வரும். அதுக்கப்புறம் இட்லி கொஞ்சம் நல்லா நரன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இதில் டக்குன்னு மயஞ்சிரும். அதுக்காக தான் நான் இட்லி இவ்வளோ குவான்டிட்டியில் இருக்க அரிசி உளுந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஏன்னா உபரி அந்தளவுக்கு ஆகும். இட்லியே செம சாஃப்டாக இருக்கும். ஸோ ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எந்த அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ரேஷன் அரிசி சொல்லவே தேவையில்ல, அது மேலே நம்ம பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக பிசு தன்மை இருக்கும். ஸோ அதற்கு நல்லா நம்ம நான் ஒரு 5 to 6 டைமே வாஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு நான் பாதி இது கட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நான் ஒரு 7 டைம் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஊற வச்சேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 8 hours கிட்ட நல்லாவே ஊறட்டும். ஸோ எனக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ஊற வச்சு நைட்டு தான் நான் அரைப்பேன். ஸோ அதை நைட் ஃபுல்லாக புளிச்சிச்சுன்னா மார்னிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு என்னோடய கைக்கு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. அதனால் அந்த லாங் டைம் நைட் டைமில் இருக்கும்போது நல்லாவே இதாகும். சில பேர் நைட்டில் ஊற வச்சு, நானுமே நைட்டில் ஊற வச்சு மார்னிங்கில் அரைச்சிருக்கேன். பட் அது எனக்கு ஒரு மாதிரி புளிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இப்போ டீப் க்ளீனிங் ஃப்ரிட்ஜுக்கு போயிடலாம். வீடே ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்கும். அங்கங்கே பொருள் இதெல்லாம் பாப்பாவோட டாயி, அப்புறம் ஓம வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் தேங்காய், அது இதுன்னு எல்லாமே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ 2 பேரும் நல்ல ஹாயாக சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம ஜாலியாக வேலையை பார்க்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சின்னமணி கடன்னு ஓடி அதை இதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அது மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கோத்ரேஜ். எனக்கு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன்றே சொல்லலாம். ஏன்னா
ஐ திங்க் நான் எனக்கு ஒரு 12 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் எடுத்தோம், நாங்களாக எடுத்தோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று. கோத்ரேஜ் வந்து ஐ திங்க் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல, எங்களுக்கு மட்டும்தானு. எங்கள் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் இயர் வாங்கியிருந்தாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வாங்கினோம். என்னன்னு பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் வந்து அகலம் கொடுக்கும். அதாவது வந்து ஹைட்டு கொடுக்காது, நல்ல அகலம். நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து நல்ல ஹைட்டு கொடுக்கும், பட் அகலம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஒன்லி ஐ திங்க் ஐ சூஸ் கோத்ரேஜ். எனக்கு வந்து அதனால தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். பட் 10 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து என்னாச்சுன்னா, அது வரைக்குமே எந்த ஃபால்ட்டுமே இல்லாமல் தான் போயிட்டுருந்தது. உள்ள லைட் மட்டும் போயிடுச்சு. திருப்பியும் வந்து ராஜீவ்காந்தி வந்து வாங்கி போட்டாங்க ஹஸ்பண்ட். ஆனால் வந்து அது என்னாச்சுன்னா, அந்தளவுக்கு வந்து டக்குன்னு இதாகலை. ஓகே, எங்களுக்குமே பழகிருச்சு லைட் இல்லாமல். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். 5 ஸ்டார். அண்டு ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டியான நாங்கள் எடுத்த திங்ஸ்லேயே வீட்டில் ஹவுஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜுக்கு போட்டோன்னா அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இன்ன வரைக்கும்னா. நான் ஃப்ரிட்ஜை மட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள். மேடம் வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படியா இருந்தாலும் இந்த மேடம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சிடலாம். வெளியே வச்சுட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாக்ஸஸ்லாம் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸஸ் தான். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்குமே ஒரு 12 பாக்ஸ் பீசஸ் வந்து 420 சம்திங் ஆஃபரில் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபுட் கிரேட் பாக்ஸ் தான். நான் செக் பண்ணி தான் குவாலிட்டி ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி வாங்கினேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். பாப்பா இப்போ கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். பட் அது எந்த முறையில் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் எங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் ஃப்ரிட்ஜு இதுக்கு வந்து அந்த ஷீட்ஸு அந்த மேலே போடுற கவர்ஸ் எல்லாம் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லாவே அந்த ஷீட்ஸ் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா துணி வச்சோ இல்லை வைப்ஸ் வச்சோ அழகாக க்ளீன் பண்ணால் அழகாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாரி, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தலை வலிக்கும். ஏன்னா நான் இவ்வளோ மோசமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ட்ரைபேடை வச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ சாரி. என்ன எப்பயுமே ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா தேவையுள்ள ஐட்டம் வர தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அந்த காய் கூட மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். அப்போதைக்கு வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அரிசி வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் சிங்க்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து சிங்க்குக்கு மேலே ப்ளேஸ் இருக்கும் பார்த்திங்களா, ட்ரை பண்ணுற ஏரியா, அதை நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனா க்ளீனிங் தான். ஒரு இடம் டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடித்தா அப்பாடான்னு இருக்கும். ஸோ அந்த டம்ளரில் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதினா. அதாவது வந்து புதினா வந்து நீங்கள் டைரெக்டாக மண்ணில் வச்சு வரலன்னா ஒரு டம்ளர்லேயோ தண்ணியில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அதுலேருந்து ரூட் ஃபார்ம் ஆகி வரும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை எடுத்து நீங்கள் வந்து மண்ணில் டைரெக்டாக வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன் அங்கே. ஸோ இது எல்லாமே இப்போது க்ளீன் பண்ணால் இந்த இடத்த மட்டும் எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாகும். ஏன்னா எண்டிங் மீன்ஸ் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த செல்ஃப் எல்லாம் அப்படி க்ளீன் பண்ணி சிங்க்கு க்ளீன் பண்ணால் தான் அப்பாடான் இருக்கும். பட் நோ யூஸ், அடுத்த 2 செகண்ட்லேயே ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து விழும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. நம்ம இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். ஸோ க்ளீன் பண்ணோடனே இந்த இடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வாஷ் பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ண வச்சுட்டேன்னா அதுக்குள்ளே நம்ம உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். நான் ரொம்ப டீப்பாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இதுக்கு உள்ளே வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பின்னாடி வரும், நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். லெமன் வந்து கொஞ்சம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விம் டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சும்மா ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. நுரை எதுவும் வரக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ளேவருக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த ஃப்ளேவருக்கு விட்டுருக்கேன். ஸோ பின்னாடி நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா பாக்ஸும் போட்டு உடைக்கிட்டியே. ஏ அடுத்து வைக்கிறியா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறியாடா? தேங்க்யூ ஸோ மச்டா தங்கமே. அம்மாக்கு எடுத்து வைங்க. அம்மா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சொன்னோ ஊ கிருதி ஊ கிருதி ஊ கிருதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு தயவுசெய்து க்ளீன் பண்ணுங்கள். யாரும் ஃப்ரிட்ஜ் வந்து யாரும் இப்படி பண்ண மாட்டீங்க.
ஸோ வந்து சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி மிக்ஸ் பண்ண லிக்யூட் வந்து இது தான். ஏன்னா ரொம்ப வந்து லிக்யூட் அதிகம் போட்டாலும் நுரை அதிகமாகிடும். சும்மா லைட்டாக 2-3 ட்ராப் விட்டு அது வந்து ஒரு மாதிரி க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். அந்த பாருங்கள் துணியில் ப்ளூ டஸ்ட்டுன்னு. ஸோ நான் வந்து ரொம்ப மோசமாக வீடியோ எடுத்திருக்கேன். ஐ எம் ஸோ சாரி. ஏன்னா ரொம்ப ஷேக் ஆகிட்டுருக்கு. ஐ ஃபீல் வெரி பேட் நவ். ஸோ அந்த ட்ரேயுமே நான் எடுத்து வந்து விளக்கிடுவேன். உள்ளே வந்து ஃப்ரீசரில் வந்து க்ளீன் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து பன்னீர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்யூட்டு, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அது வந்து க்யூட்டாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏஜில் அந்த கார்னர்லாம் நம்ம வந்து வைக்கிற தேங்காவை கொண்டு வந்து அப்படியே வைப்போம். அந்த தேங்காவோட டஸ்ட்டெல்லாம் போய் அதில் உட்காரும். அந்த மாதிரி கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே அதில் வந்து படிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே இது பண்ணி ரேப் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிளாத் நீங்கள் எந்த கிளாத்தில் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரீயூஸ்பல் மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மைக்ரோ ஃபைபர் இந்த க்ளீனிங் கிளாத் எடுத்திருக்கேன். எல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க, இடுக்கிலலாம் எல்லாத்தையுமே நல்லா வைப் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து உள்ளே இருக்க அந்த ட்ரேஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே ட்ரை அவுட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு வேலை பண்ணும்போது ஒரு வேலையை முடிச்சிட்டோன்னா திருப்பி எடுத்து அசம்பிள் பண்ணால் இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி வெயிலில் தான் நான் வெளியே காய வைப்பேன். அன்றைக்கி வந்து சன் வந்து ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப மிஸ்ட் இருந்ததுனால ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளவே வந்து ட்ரை பண்ண வச்சுட்டேன். ஸோ எப்படி இருந்த ப்ளேசஸ்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுச்சு. என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலி உள்ளே எந்த பொருளுமே இல்லாமல் தான் நம்ம ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது லாங் வெக்கேஷன் எடுக்கிறோம், எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா பண்ணணும். நான் என்ன பண்ணிவிட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரே ஒரு சின்ன தேங்காய் பீஸ் மட்டும் ஃப்ரிட்ஜு சைடில் இருந்திருக்கு. நானும் அதை கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். நாங்கள் கல்யாணம் ஆன ஸ்டார்ட்டில் நினைக்கிறேன், நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் கழித்து வந்து பார்க்குறோம். அந்த டேலாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அப்படி கடுப்பான நாள் எனக்கு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபங்கஸ்ங்க, ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபங்கஸ். நான் என்ன பண்ணுவேன், இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கா பயங்கர டென்ஷன். என்னன்னு பார்த்தா எதில் அந்த ஃபங்கஸ் வந்திருக்கு, ஒரு வேளை நம்ம ஆன் பண்ணிகிட்டே போயிருக்கலாமா, நம்ம ஏன் ஆஃப் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த தேங்காய் பீஸில் இருந்து அந்த ஃபங்கஸ் அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. லிட்ரலி எனக்கா சரியான டென்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, மெல்ல வெளியே தூக்கிட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்தோம். அதனால தான் பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜோட டோர் பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும், கிளாத் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு கலரில் லைட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். தயவுசெய்து இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து 10 years பிஃபோர் நடந்த விஷயம் ஒன்று. ஸோ எனக்கு அதனால் மறக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து சோப்பு போட்டு நல்லா டிஷ்வாஷர் க்ளீனர் லிக்யூட் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தேன். அந்த மாதிரி ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ நாள் வெக்கேஷன், லாங் டேவாக இருக்கட்டும், 20 days 1 month கூட டெலிவரி கூட அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். ஃப்ரிட்ஜில் வாட்டெவர் திங்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன். ஓடட்டும், ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் எந்த திங்ஸ் வாங்குகிறோமோ அதில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறோம். ஈவன் டிவி, கட்டில், பெட்டு, வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயுமே. ஸோ அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் அல்லவா அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒன்றா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ட்ரை அவுட் ஆகிடுச்சு. அதை கீழே கொட்டிட்டு நம்ம இப்போ வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பின்னாடி வந்து க்ளீன் பண்ண மறந்துட்டேன். பின்னாடி பக்கம் தண்ணி வந்து வேஸ்டேஜ் வந்து இதாகும் இல்லைங்களா, அதை வந்துமே
என்ன பண்ணுவேன்னா நான் வந்து எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு உப்புக்கல் போட்டு விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஒரு வேளை சப்போஸ் மறந்துட்டோம் தண்ணி எடுத்து ஊற்றினா அதில் வந்து பூச்சி வைக்காது, கொசு வந்து முட்டையிடாது. ஏன்னா நல்ல கொசு நல்ல தண்ணியில் தான் நல்ல மாஸ்கிட்டோஸ் வந்து உட்காந்து அதோட வந்து இனப்பெருக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி பிசுப்பு தன்மையாகிடும், அது வந்து உட்காராது. அதனால் இது ஒரு டிப். நீங்கள் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து மேபி யார்ட்டையுமே சிங்கிள் டோர் இப்போ இல்லை, எல்லாமே டபுள் டோருக்கு வந்து இதாகிட்டாங்க. ஸோ வச்சுருக்கவங்க சொல்கிறேன், பின்னாடி வந்து அந்த வாட்டர் கலெக்ட் ஆகுது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ரஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுருங்க. ஸோ அப்போ வந்து இதாகாமல் இருக்கும். எங்கள் ஊர் வந்து பேரூராட்சின்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து 2 பேர் வந்து துப்புரவு பணியாளர்கள் 2 லேடிஸ் வந்து வீடு எப்படி இருக்குது, அண்டர் கிரவுண்ட் இருக்கா, மேலே டேங்க் இருக்கா, தொட்டி இருக்கா, ஃப்ரிட்ஜு க்ளீனாக வச்சுருக்கீங்களா, உரல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு பவுடர், அதாவது வந்து இந்த பவுடர் போட்டு போவாங்க. போட்டுட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எங்கேயுமே தண்ணி வந்து வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இதாகாமல் வச்சுருந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன் எப்போதுமே. ஸோ அதனால் இந்த டிப் உங்களுக்கு முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே தண்ணிலாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வேடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது வந்து நமக்கு தானே நல்லதுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா சின்ன கொசுவால் தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அரங்கேறிட்டுருக்கு. அதனால் ஸோ வந்து எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. அப்பயுமே எனக்கு கொஞ்சம் மனசடையாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். அப்படியே தான் அந்த டே போச்சு. ஏன்னா ஒரு வேலை எடுத்துட்டோன்னா அது கடன்னு முடிக்கலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதில் எங்கேயாவது அங்கே பாதி இங்கே பாதி விட்டுருக்கோமா பார்க்கும்போது செம கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் பார்த்திங்களா, மேலே ரஃப் அது பாருங்கள் எல்லோயிஷாக தெரியுது. அந்த இதனால் மட்டும்தான். அதனால் ஃபுல்லாக அப்படியே அந்த இடம்லாம் பிளாக்காக இருந்துச்சுங்க. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ என்னோடய டோர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், சில்வர் கலர். அப்போவே ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் டோருக்கு வந்து சில்வர் கலர் வந்து இல்லவே இல்லை. அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி டபுள் டோருக்கு இருக்கலாம், சிங்கிள் டோருக்கு வந்து சில்வர் கலரில் இல்லவே இல்லை. என்னோடய ஃபேவரட் கலர் வந்து சில்வர் கலர். ஸோ சில்வர் கலர் இன்னும் 2-3 கலர் இருக்குது, அதில் ஒன்று ஃபேவரட் வந்து சில்வர் கலர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பக்கத்தில் உள்ள பொருள்னால அந்த இடமே கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் தெரியுது. பட் நம்ம வீடு வந்து என்னோடய வீடு வந்து ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது, ஓரளவுக்கு மினிமலைஸ்டாக இருக்கும். ஸோ அதிலே எல்லா திங்ஸும் வச்சுக்கணும் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்தந்த இடம் அப்பப்போ இருக்கும்போது சுத்தமாக இருந்தால் ஓகே தான். இப்போது இந்த சரௌண்டிங்கில் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டிருக்க கவரும் எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே டஸ்ட் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு துணியை வச்சு வைப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு. ஸோ இங்கே கீழே கலெக்ட் ஆகிருக்க வாட்டர் பாருங்கள், ஒரு பக்கமாக மட்டும்தான் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து விளக்க போகிறோம். ஐ திங்க் ரொம்ப மாதம் ஆனதுனால எல்லாமே டஸ்ட்டு நிறையவே வந்துருச்சு. ஒரு பக்கம் தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னா க்ளீன் பண்ணலை. அது இல்லாமல் அந்த ஆயில் போட்டு கல்லுப்பு போட்டதுனால அந்த ஆயிலும் கல்லுப்புமே சேர்ந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா பூச்சி வைக்காது மெயினாக. ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம வந்து லிக்விட் ஊற்றி சோப் போட்டு வாஷ் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து அந்த சைடு கார்னர் பக்கத்தில் வந்து ஷூ ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இடம் வந்து எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஷூ ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கும் போது அது வந்து கரெக்டாகவே இருக்கும். எழுத்துக்களும் முதல் எழுத்தாக ஆகும். ஆகிய எத்தனை எழுத்துக்கள்? ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்தாக ஆகும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சரியா? அது ஒரு முடிஞ்சது எடுத்து ஃபிட் பண்ணிட்டாமா வந்துடுறேன், மற்றதெல்லாம் படி. சரியா? அப்புறம் வந்து இப்போ வர ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்து ஆனியன் ட்ரே இருக்கான்னு தெரியல. பட் அப்போல்லாம் வந்து ஆனியன் ட்ரே, பொட்டேட்டோ ட்ரே, பூண்டு நம்ம அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா உள்ளே வச்சா வந்து கீழே வந்து நல்லா ஏர் கண்டிஷன் போகிற மாதிரி இருக்குதான், பட் நம்ம வெளியே வைக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து சும்மா அப்படியே தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம் டக்குன்னு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிநிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து அந்த கிளாத்தை வச்சு கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் அதெல்லாமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். நான் காய்கூடைய க்ளீன் பண்ணல, ஏன்னா அதை வந்து நான் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறதுனால சும்மா டஸ்ட் அவுட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரை அவுட் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் அது எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இந்தளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்குது. இப்போது வந்து எனக்கு ஃப்ரிட்ஜே பற்ற மாட்டேங்குது. அப்போ வந்து 2 பேர் இருந்தோம், அது ரொம்பவே தாராளமாக இருந்தது. இப்போ வந்து பசங்க வந்ததுனால இப்போ வந்து பற்ற மாட்டேங்குது. ஸோ எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை விடவுமே மனசு வரல. பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து என்ன பிளான் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து என்ன போட்டு வச்சுருப்பேன்னா, நான் மேக்ஸிமம் வந்து ரவை, சேமியா, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை கொண்டக்கடலை டெய்லியுமே யூஸ் பண்ணுறது தான். பட் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, ஏதாவது கீரை கொஞ்சமாக இருக்கிற மாதிரி அப்படின்னா, இல்லை ஏதாவது கொஞ்சமாக திங்ஸ் இருக்கிற மாதிரினா ஸ்டோர் பண்ணிக்குவேன். சத்து மாவு, கடலை மாவு, மைதா, ரவை. நம்ம பெரிய பாக்ஸ்லேருந்து ஏதாவது கொஞ்சமாக எடுத்து அசம்பிள் பண்ணுறோம் தேவைன்னா அந்த மாதிரி நான் வந்து இந்த பாக்ஸஸில் போட்டு வச்சுக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. பெரிய பாக்ஸஸ்லாம் இதை விட ஒரு 1 kg ஃபில் ஆகிற மாதிரி ஒரு 12 பாக்ஸஸ் வந்து சம்திங் ரேட் மறந்துருச்சு. அதுவுமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஓகே, எனக்கு வந்து உள்ள சில்வர் ஐட்டம் வைக்கவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்து சில்வர் ஐட்டம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அப்கிரேட் பிளாஸ்டிக் ஃபுட்வேர்க்கு வந்து நான் மாறினேன், கண்டெய்னர்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் அன்றைக்கி மாவு அரைக்கலை, இப்போ தான் நான் ஊற வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் அசம்பிள். ரொம்ப ஹெவியாலாம் நான் வைக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் வெளியே தான் வைப்பேன். ஸோ ரொம்ப ஷேக் ஆகுது. ஐம் ஸோ சாரி. ட்ரைபேடை வச்சு ரொம்ப மோசமாக எடுத்திருக்கேன். நான் இன்னும் வர வீடியோஸில் நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் தென், பாய்.